தேடி வந்து இந்த சிறு உதவியை நீங்கள் செய்ததுக்கு நாட்டில் வசிக்கும் அருட்சோதி குடும்பத்தினருக்கும் மற்றும் கனடாவில் வசிக்கும் வேதநாயகம் குடும்பத்தினருக்கும் வணக்கம் அன்பான உறவுகளே, மீண்டும் சந்திப்பதில் உங்களுக்கு மிக்க சந்தோஷம். இப்போ இன்றைக்கு சொன்னால் அம்மாவின் 15வது நினைவு நாள். அந்த நினைவு நாளுக்கு 75,000 ரூபா பொறுமதியான உலர் உணவு பொருட்களை கொடுக்க போகிறோம் 25 குடும்பங்களுக்கு. இப்போ அதுக்கு தான் நாங்கள் இப்போ ஆயத்தமாக நிற்கிறோம். 16/11/2006 இறைவனடி சேர்ந்த சுப்பிரமணியம் அருள் சக்தி அவர்களின் 15வது வருட நினைவு தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த உணவு அதாவது உலர் உணவு கொடுக்க போகிறோம் 25 குடும்பங்களுக்கு. சரி உறவுகளே, வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்போ இது வந்து 10 கிலோ குத்தரிசி பேக்கு, நாட்டு குத்தரிசி 25 10 கிலோ பேக்கில் 25 மூட்டை. இப்போ அந்த 5 கிலோ பேக் முடிஞ்சது. இப்போ நாங்கள் சொரி மாவில் தான் 5 கிலோ கட்டியிருக்கிறோம்மா. மற்றது மஞ்சள் பருப்பு கட்டியிருக்கிறோம், சீனியும் கட்டியிருக்கிறோம். இப்போ இது வந்து சோயா மீட் கட்டி வச்சிருக்கிறோம், அது பருப்பு கட்டி கிடக்கு, ஸ்டெயில கட்டி வச்சிருக்கு. உப்பு பை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு பருப்பு, சீனி, சோயா, தூள், உப்பு பேக்கெட் எல்லாம் ஒன்றா வச்சு கட்டுறோம் ஒரு பேக்கில். மேலே மேலே அங்கே ஓமாம்மா கொடுங்க அம்மாவுக்கு. இதம்மா சுப்பிரமணியம் அருள் சக்தி அம்மான்ற நினைவு நாள். அதுக்காக இந்த உணவு பதிவு கொடுக்குறோம்மா, உலர் உணவு சாப்பாடு சாமான். ஆமாம் வையுங்க, காது கேட்காதையா? சரி சரியம்மா, சரியா சரியான சேருக்காவா நம்மளுந்து விட எந்த இடம் பிட்டியல் என்னங்க பிட்டியல் எல்லாம் சேருக்காவா நம்ம பழகி போடு. தூக்குவீங்களா? கொடுங்கண்ணு. பாருமா நீங்க உள்ளே கொண்டு வச்சுடுங்க. உள்ளுக்கு இந்தக்கம்மா சுப்பிரமணியம் அருள் சக்தி அம்மாந்த 15வது ஆண்டு நினைவு. அப்போ அதுக்கு இந்த உலர் நோய் கொடுக்க சொல்லி கொடுக்குறோம். கொண்டு வச்சுட்டு வந்து வேண்டு சரியம்மா, தூக்கின்னு போவீங்களே? நான் தூக்க மாட்டேன். சரி, அவையிட்ட அவையிட்ட கொடுத்துக்கிட்டோம். பண்ண வேலை எல்லாம் பெட்டி கடாமெல்லாம் வளர்ப்பீங்க. ஆர்டர் பண்ணி செய்யலாமா? நீத்து பட்டியா? இதம்மா சுப்பிரமணியம் அருள் சக்தி அம்மாண்ட 15வது ஆண்டு நினைவு நாள். கொண்டு வைப்பீங்களோ? இதே முடியும் அதில் வச்சுட்டு. சரி சரி, கேக்கு வட்டி வேணும் வந்து நிற்கிறோம்.
இதம்மா இன்னைக்கு சுப்பிரமணியம் அருட்சக்தி அம்மாண்ட 15வது ஆண்டு நினைவு நாள். சரி வாடி நிக்காடு. ஏய் கன்சிகா இங்க கன்சிகாவா பிள்ளை தூக்காது அம்மாட்ட கொடுங்க. அச்சா பிள்ளையா கன்சிகா. பிட்டியல்லே பிள்ளை பிடிக்கும். தேங்கு கட்டிக்கார் நச்சா பிள்ளையா. நன்றி வணக்கம். உங்களுக்கு ஒரு அக்கா தான் ஒரு ஆள் விளையாடி கொண்டு ஒரு இடங்காட்டி கண்டு ஒரு வீடு வீடாக தான் கொடுக்குறோம். நர்சரி டீச்சர். நர்சரி டீச்சர். அதான் மாஸ்க் தான் முக்கியம். சுப்பிரமணியம் அருள் சக்தி அம்மா 15வது ஆண்டு நினைவு, இறந்த ஆண்டு நினைவு. நிப்பாடுங்க இதில் நிப்பாடுங்க ரணிக்கு கோவிலா இந்த வீடு கதையால விட்டால் கதை தான் அரிசி வேக தூக்கலாம். ஆமா பிடிங்க பிடிப்பீங்களா வா பிடிக்க நம்ம நீங்கள் அங்கே உள்ளுக்கு போய். ஏன் கையா இழுத்து போடுது? கையா இழுத்து போடுதோ? ஏன் என்ன நடந்த? அப்ப ஆத்ம இவனை காட்டு. சரியா இருந்தாங்க ஐயா. அந்த சுப்பிரமணியம் அருள் சக்தி அம்மாண்ட அங்க அம்மாளால் அருள் சக்தி அம்மான்னு சொல்லி மோசம் பண்ணுவா. அவ நினைவு நாள், 15வது ஆண்டு நினைவு நாள். அதுக்கு இந்த உணவு பதவி வந்துடாக்கு. சரி தூக்காட்டி வையுங்க. அப்படியா? சரியா? சரி ஐயா. தெரியும் போல கிளினிக்கு போட்டு தந்துடாங்க. சொல்லுங்க ஐயா. என்னங்க ஐயா? தெரியுமா உங்களுக்கு? தெரியும் எங்க வேண்டாம் நீங்க அங்க புள்ளியாட இல்லையோ? கோயிலுக்கு வந்திருப்பேன் தானே. பிள்ளையாவில் என்ன கோயிலுக்கு வந்திருப்பேன். பிள்ளையாட்ட சரியா வாரம் போட்டு. நன்றி. மழை பெய்த ஒரு வெள்ளம் நிற்கிது பாருங்க. அந்த வீடு அந்த வீட்டை தான் போகணும். இப்போ என்ன போகிறோம்னு தெரியல. என்ன ரீச்சர் என்ன தண்ணு போகிறோம்.
சுஜியக்கா துக்குளால கடந்து வரையலாமா கிடக்குது. நீங்கள் தான் வரணுமா? சரியான சார் என்ன சுப்பிரமணியம் அருள் சக்தி அம்மா 15வது ஆண்டு நினைவு நாளுக்கு சரி வீட்டுக்காரர் அம்மா நம்ம பூட்டி கிடக்குது. அம்மா மழை தானே இங்கே போட்டோ அவ்வளோ கிடக்குது. அம்மா வந்துட்டா நாங்கள் கொடுத்துட்டு போவோமா? போட்டு நடக்குது. வீட்டுக்காரர் சுப்பிரமணியம் அருள் சக்தி அம்மா 15வது நினைவு ஆண்டு தான். கிடக்கு வர சொல்லு. எங்கட பாரம்பரியம் என்ன சாரி இதம்மா அருள் சக்தி அம்மா 15வது நினைவாண்டு நாளுக்கு அதுக்காகத்தான் கோல் பண்ணியே சொன்னாரு. எல்லாரும் சொல்ல சொல்லுவாங்க. 15வது ஆண்டு நினைவு நாள் என்ன அருள் சக்தி அம்மாண்டு அதுக்கு இந்த உணவு போய் கொடுத்துக்கிறேன். தூக்க மாட்டாம்மா. நீங்கள் அங்கே போயிட்டு இது வாசலில் வையும். இந்த கஷ்டமான நேரத்தையும் எங்களை தேடி எங்களை வீடு தேடி வந்து இந்த சிறு உதவியினால் நீங்கள் செய்ததுக்கு உங்களோட பிறந்த மனதுக்கு என்றென்றும் நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் ஆசையோடு நன்றியும் கூறுகின்றேன். வணக்கம். பேரம்பலம் முன்பள்ளி ஆசிரியராகி நான் சொன்னால் எங்களுடைய முன்பள்ளி மாணவர்கள் 3 வயது 4 வயது மாணவர்களுக்கான உலருணவு பொதிகள் இன்று தமிழ் மிஸ்மி சனல் ஊடாக வழங்கப்பட்டது. இந்த சனல் வழங்குவதற்கு எங்களுக்கு உதவிய அருட்சக்தி அம்மா சுப்பிரமணியம் அருட்சக்தி அம்மாவின் 15வது ஆண்டு நினைவை முன்னிட்டு அவர்களின் உறவினர்களாக இந்த உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டது. அதற்கு நாங்கள் எங்களை முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றி கூறுவதோடு இதனை ஒழுங்கமைத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். அத்தோடு எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர் ஜெயகிருஷ்ணா அவர்களின் வழிநடத்தலில் இந்த உலருணவு பொதிகள் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. அதற்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உண்மையிலே இந்த உலருணவு பொதிகளை வீடு வீடாக சென்று அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த உலருணவு பொதிகளை வழங்குவதற்கு நிதியுதவி வழங்கிய சுவிஸ் நாட்டில் வசிக்கும் அருட்சோதி குடும்பத்தினருக்கும் மற்றும் கனடாவில் வசிக்கும் வேதநாயகம் குடும்பத்தினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தம்பதிகளாக இருவரும் இணைந்து அந்த உலருணவு பொதிகளை
ரமேஷ் மற்றும் அவருடைய மனைவி மாலினி இருவரும் இணைந்து எங்களுடைய முன்பள்ளி மாணவர்கள் மற்றும் பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் அனைவருக்கும் வழங்கி இருக்கின்றார்கள். இதற்கு எங்களுடைய முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாருங்க